அன்புடன் அழைக்கிறோம். சகோதரர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆரிஃப் சார் அவர்கள், உதவி தலைமை ஆசிரியர்கள், நிர்வாக அலுவலர், பள்ளி பிடிஏனுடைய செயலர், மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியினுடைய 97வது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த விழாவை நான் ஒரு முப்பெரும் விழா என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். காரணம், அனைத்து பெற்றோர்களும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களும், அனைத்து மாணவர்களும் ஒருங்கே அமர்ந்திருக்கிற ஒரு நிகழ்வு. அந்த அடிப்படையிலே நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்து சொற்பொழிவாற்றிய ஐயா அவர்கள் 3 கோணங்களிலும் கருத்துக்களை சொல்லி மாணவர்கள் உயர்வான நிலைக்கு வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாகவே சொல்லிவிட்டார். இந்த விழாவிலே ஒரு 2 கருத்துக்களை நானும் சொல்லி உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். பெற்றோர்கள் என்று சொல்லும் போது பிள்ளைகளை கல்விமான்களாகவும் நல் ஒழுக்க உடையவர்களாகவும் உருவாக்குவதில் அவர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. பிள்ளைகளை கண்காணித்து அவர்களை நடத்துவதில் மிகச்சிறந்த பங்கு உண்டு. ஆசிரியர்கள் இந்த பணி ஒரு பொறுப்பான பணி. இன்றைய ஆய்வுகள் சொல்லும் போது 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 1ஆம் வகுப்பாக இருந்தது, இன்றைக்கு 6ஆம் வகுப்பாக இருக்கிறது என்று சொல்லி அந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில் வளர்ச்சியான நிலை இருக்கிறது. அதற்கு ஏற்றபடி மாணவர்களை கற்பித்து அவர்களை மேல் நிலைக்கு கொண்டு வருவது மிக பொறுப்பான ஒன்று ஆகும். குறிப்பாக பாடத்தினுடைய நோக்கங்களை மாணவர்களை சென்றடையும்படியாக சொல்லி மாணவர்களை தயார்படுத்துவது ஒரு சிறந்த நிலை ஆகும். மாணவர்களை பொறுத்தமட்டில் கல்வியின் மையமே, பள்ளிக்கூடத்தினுடைய அடிப்படையே மாணவர்கள் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. மாணவர்கள் கல்வியை இன்றைய நிலைக்கு ஏற்றபடி ஒரு பன்முக நோக்கோடு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல பண்புகளை அவர்கள் தங்களுக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நல்ல கல்வியும் நல்ல பண்புகளும் சேர்ந்து இந்த உலகத்திலே நீங்கள் முன்னேறி செல்லும் போது வாழ்வின் உயர்ந்த நிலையிலே வர முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நிலையிலே இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த நிலையிலே நீங்கள் முன்னேறி வாழ்வின் நிலையிலே ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்தை உங்கள் மத்தியிலே நான் வைத்து என்னுடைய வாழ்த்துறையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தாங்கள் கூறியவை எங்கள் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்துவிட்டது. நன்றி ஐயா. வெற்றி இது உழைப்பு, லட்சியம், பொது அறிவு, வாய்ப்பு, விடாமுயற்சி இவை அனைத்தும் கலந்தது. உழைத்தவர்கள் தங்கள் உழைப்பின் பலனை அனுபவிக்க வேண்டும். இப்பொழுது சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Quitters never win, winners never quit. The rewards for the academic excellence 2025-26. Here are the shining stars of the year.
With grateful heart, I would like to call upon Mr. Mohammad Arif Star on the dais to distribute the prizes. Unanimous examination. K. Pranav. NMMS examination participants. K. Pranav, 9A. S. Purvika, 9B. S. Purvika, 9B. Pauline Aliga, 9B. Aya Adasha, 9B. V.S. Sujitra, 9B. R.G. Nidani Surya, 9C. M.R. Adigesh, 9C. A. Tanusri, 9C. A. Tanusri, 9C. J.F. Jarshan Jack,